ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ஆப்சன்டீஸ் சொல்லிட்டு ஒரு காலம் வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. இதில் நிறைய பேர் கேட்டது இன்டர்னல் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னொன்று வந்து இந்த இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கும் எப்படி வந்து இன்டர்னல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து நாங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ப்ரோ இன்டர்னல் மார்க் வச்சிருக்கணும், ஸோ அது எக்ஸ்டர்னல் கால்குலேட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிலது சொல்கிறேன். ஸோ அது இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 40 மார்க்ஸ் இன்டர்னலாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 24 மார்க்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ 50 மார்க்ஸ் அதாவது இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் 27 வந்து இருக்கணும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த 40 மார்க்ஸ் இன்டர்னல் வந்து உங்களுக்கு 2 அசஸ்மெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 அசஸ்மெண்ட்டும் சேர்த்து நீங்கள் 120 மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இது மாதிரி இந்த 50 மார்க்ஸ் இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் அதை இன்டகிரேட்டட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 அசஸ்மெண்ட்லையும் 108 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 27 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கேல்குலேஷன்லாம் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சிம்பிள் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து அந்த பேஜில் இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ஆப்சன்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்டோட இன்டர்னல் மார்க் வந்து 40ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் போங்க. அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா CS3351 அதான் அந்த DPCOட இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்டோட கோடு. ஸோ அதோட இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் 50+50 தான். அதாவது இன்டர்னல் 50 எக்ஸ்டர்னல் 15 தான் பிரிப்பாங்க. ஸோ அங்கே உள்ள அசஸ்மெண்ட்டில் 95 சொல்லிட்டு 2 அசஸ்மெண்ட் இருக்கும். அதை சம் பண்ணுறப்போ 190 வரும். 190 அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த மார்க்கு. 200 வந்து டோட்டலாக 2 அசஸ்மெண்ட்டுக்கு 100 200. ஸோ அப்போ 190/200 நம்ம இதை இன்டர்னலுக்கு எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறோம்னா 50 × 50 போட்டிங்கன்னா 47.5 வரும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 48 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் வந்து அந்த இன்டர்னல் காலமில் வந்து 4 விதமாக வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு அது 30 to 40 ரேஞ்சில் இருக்கும், 50 to 60 ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில பேர் 100ன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேட்டகரினா உங்களுக்கு 4 இன்டர்னல்ஸ் இருக்குது. ஒன்று 40 மார்க்ஸ் இன்டர்னல், இன்னொன்று 60 மார்க்ஸ் இன்டர்னல், ஒன்று 50 மார்க்ஸ் இன்டர்னல். இதான் வந்து இன்டகிரேட்டட் பேப்பர். இன்னொன்று வந்து இன்டர்னல் ஃபுல்லாக வந்து 100 மார்க்கு. அதனால தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அந்த காலமில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சில பேர் வந்து இந்த 39 38 போட்டாங்கன்னா நான் வந்து 100க்கு 39 38 வந்து இன்டர்னல் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 40 மார்க் இன்டர்னல் பேப்பர் வந்து போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் எழுதுனதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து கால்குலேட் பண்ணி கேட்டிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். இன்டர்னல் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.